நீட் தேர்வு முடிவுகள் வெளியான நாள்ல இருந்து சர்ச்சைகள் தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். தினம்தோறும் அது தொடர்பான ஒரு சர்ச்சை வந்துகிட்டே இருக்கு. முதல்ல நீட் தேர்வு குளறுபடின்னு சொல்றவங்க இன்னைக்கு நீட் தேர்வே ஒரு குளறுபடின்ற இடத்துக்கு நகர்ந்திருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? சந்தேகமே இல்லாமல் அதுக்கு என்ன பதில்னா, நீட்டே ஒரு பெரிய முறைகேடு. இதை பல மாநிலங்கள் உணர்ந்து கொள்வதற்கு முன்னமே தமிழ்நாடு அரசு அதை உணர்ந்து கொண்டுச்சு. தமிழ்நாட்டில் உள்ள பெரிய கல்வியாளர்களாக உணர்ந்து கொண்டார்கள். இதை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இயக்கமே நடந்தது. அனிதாவை நம்ம யாரும் மறக்க முடியாது. தமிழ்நாடு சட்டசபை இதற்கான தீர்மானம் ஒருமித்த முறையில் நிறைவேற்றி நம்ம ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சோம். இதுவரைக்கும் அதுக்கான ஒப்புதல் நமக்கு கிடைக்கவில்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீட் 24க்கு நம்ம வருவோம். இதில் முதல்ல இருந்தே பல குளறுபடிகள் வெளிப்படையாக இப்போ தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. முதலாவது அவங்க முடிவுகளை அறிவித்தது ஜூன் 4ஆம் தேதி. உங்களுக்கு தெரியும், ஜூன் 4ஆம் தேதி இந்தியாவிலேயே மிக சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலினுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நாள். எல்லா மக்களும் டிவியில் தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது சந்திரி சாக்கில் திடீர்னு இது வருது, யாருக்குமே தெரியாது. ஏன் ஜூன் 4 தேர்ந்தெடுத்தாங்க, ஏன் 3ஆம் தேதி விடல, ஏன் 5ஆம் தேதி விடல, ஏன் 7ஆம் தேதி விடலன்ற கேள்விக்கு இன்னி வரைக்கும் பதில் இல்லை. அதுக்கு மோஸ்ட் லாஜிக்கல் ஆன்சர் ஒரு பெரிய நியூஸ் வரும்போது இது யாருக்கும் தெரியாமல் உள்ளே வந்துடும், இதில் யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்கன்றதான் நம்ம நினைக்கிறோம். அதுதான் முக்கியமான காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர நீட்டினுடைய இந்த குளறுபடிகளை நீங்கள் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று நீட்டில் நடந்த மோசடிகள், ரெண்டாவது நீட்டில் கொடுத்த கிரேஸ் மார்க்ஸ். ஃபஸ்ட்டு மோசடிகளுக்கு வருவோம். பீகாரில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதாக போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கிட்டத்தட்ட 10 பேரை கைது செய்திருக்காங்க. ரெண்டாவது குஜராத்தில் கோத்ராவில் ஒரே சென்டரில் மாணவர்கள் பெரும் பணம் கொடுத்து கொஸ்டின் பேப்பர் அவங்களுக்கு பதிலாக வேறு யாரோ இம்பர்சனேட் பண்ணி கொஸ்டின் பேப்பர் மார்க்குகளை போட்டிருக்கிறதா செய்தி வெளியாகி அது மேலேயும் தீவிர விசாரணை நடந்து நிறைய மாணவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். கோடிக்கணக்கான பணம் கைமாறி இருக்கிறது. இது மோசடிகள். ரெண்டாவது ஒரே பரீட்சையில் 60க்கு மேலே மாணவர்கள் 720 மார்க் வாங்க பெருத்த சந்தேகத்தை எல்லாரும் மத்தியிலையும் கிளப்புது. போன வருடம் பார்த்திங்கன்னா 2 பேர் தான் முதலிடம். அது இயற்கை. ஆனால் 2லேருந்து 68 69ன்றது பெரும் சந்தேகத்தை கிளப்புது. இந்த சந்தேகம் வரவே தான் நிறைய மாணவர்கள் கோர்ட் அப்ரோச் பண்ண பிறகு நாங்கள் 1563 பேருக்கு நாங்கள் கூடுதல் மார்க் போட்டோம். ஏன்னா நேரம் கடந்து விட்டால் கூடுதல் மார்க் போட்டோம். இது கோர்ட்டுக்கு பொறுத்தவரை தான் வெளியே வந்தது, இல்லைன்னா வெளியே வந்திருக்காது. கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா இவங்க ஒன்று மறுதேர்வு எழுதணும், அல்லது இந்த மார்க்கை கேன்சல் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் வருதோ இதை அவங்க ஒத்துக்கணும். இப்போ நீங்கள் ஒரு மாணவராக இருந்து யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு தப்பும் பண்ணல, நீங்கள் ஹாலில் போய் கரெக்டாக உட்காந்துட்டீங்க. உங்களுக்கு கேள்வித்தாள் லேட்டாக தராங்க, நீங்கள் ஒரு தப்பம் பண்ணல, நீங்கள் எழுதி வந்துருக்க. இப்போ தண்டனை யாருக்கு? உங்களுக்கு தான். ஒரு தேர்வை 2ஆம் முறை எழுதுறது ஒரு மாணவனுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இவங்க வருட கணக்கில் படித்தவங்க, ஒரு வருடம் படித்தவங்க இல்லை, வருட கணக்கில் படித்தவங்க. தேர்வு எழுதி முடிவெல்லாம் வெளியே கல்லூரியில் இடம் கிடைக்கும்னு காத்துட்ருக்கும்போது இல்லை எல்லாம் தப்பு, நீ முதல்ல இருந்து எழுதுனா அந்த 1563 மாணவர்களுடைய மனநிலை யோசிச்சு பாருங்க. ஒன்று. ரெண்டாவது, இவர்கள் ஏற்கனவே வாங்கின மார்க்கை விட இந்த தடவை கம்மியாக வாங்கினா அவங்களுடைய கதி என்ன வருது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலே இல்லை. இப்போ நீட் எதிர்ப்பு மனநிலை அப்படிங்கிறது முதல்ல தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்துச்சு. பெரும்பாலும் மற்ற மாநிலங்கள்லாம் நீட் தேர்வை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு வாதமும் முன் வந்தது. ஆனால் இப்போ மற்ற மாநிலங்களும் நீட் தேர்வு வேணாம், இப்போ உதாரணத்துக்கு கேரளாவிலும் சரி, இல்லை மற்ற மாநில மாணவர்கள் கூட எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இதற்கு ஒரு சரித்திர ரீதியான காரணம் உண்டு. மற்ற எல்லா மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு ஒரு 50-100 வருடங்களாகவே மிக சிறந்து இருக்கிறது. இந்த ஒரு சிறந்த கட்டமைப்பில் நம்ம பல்வேறு பரிசோதனைகளை செஞ்சு பார்த்துட்டோம். +2 மார்க் மட்டும் வச்சு செலக்ட் பண்ணோம். +2ல் ரிப்பீட்டர்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நம்ம அலோவ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சோம். நெக்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ++2 மார்க்ஸ் வச்சோம். ப்ளஸ் ரிப்பீட் அட்டம் கொடுத்தோம். இந்த மாதிரி பலவித பரிசோதனைகள்லாம் பண்ணி முடித்த பிறகு இதிலிருந்து வந்த அனுபவங்களை எல்லாம் தொகுத்து டாக்டர் அனந்தகிருஷ்ணன் தலைமையில் ஒரு கமிட்டி வச்சு இதை எல்லாத்தையும் நம்ம ரொம்ப ஆழமாக பரிசீலித்து அதற்கப்புறம் தான் நீட் போன்ற எக்ஸாம் மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கு தடை. அது ஏழை மாணவர்களை, பெண்களை, தலித்துகளை, கிராமப்புறத்தில் உள்ளவர்களை, தமிழ் வழி கல்வி படித்தவங்களை மருத்துவத்துக்கு வர்றதுக்கு ஒரு பெரிய தடைக்கல்லாக இருக்குன்ற முடிவுக்கு நம்ம நீட் எதிர்த்தோம். இந்த நீண்ட கால அனுபவம் மற்ற ஸ்டேட்ஸுங்களுக்கு இல்லை.
ஆகவே அவர்களுக்கு முதல்ல நீட்டை பற்றி புரியல. ஆஹா, இந்தியா ஃபுல்லாக ஒரே எக்ஸாம் தரேன், நல்லது தரேன்னு நினச்சாங்க. இப்போ கடந்த 4-5 வருடங்களாக வந்த அனுபவங்கள்லேருந்து அவங்களுக்கும் தெரியுது தமிழ்நாடு எடுத்த முடிவு நிலைப்பாடு மிக சரியானதுன்னு. ஆகவே தான் இப்போ எல்லா ஸ்டேட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடு பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. வெகு சீக்கிரம் வந்து இந்த நீட் வந்து எடுக்க வேண்டிய நிலை ஒன்றிய அரசுக்கு வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.